கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக இந்த டிசம்பர் 1ஆம் தேதி அன்று உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த டிசம்பர் 1ஆம் தேதி வந்தாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய மகிழ்ச்சியான மாதம் துவங்கிவிடும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நானும் இன்னைக்கு இந்த 1ஆம் தேதி நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். என்ன நல்ல செய்தி? இதிலே இருக்கு பாருங்க. இது எப்படி ஆகும்? மரியாள் கேட்கிறா, ஆண்டவரே இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியனே, இந்த 1ஆவது அதிகாரத்துல லூக்கா 1ல சொல்லியிருப்பா பாருங்க. அதற்கு மரியாள் தேவதூதனே, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியனே, அது உண்மைதானே? இதுல சொல்லி இருக்கிறார். நல்ல செய்தி என்னன்னா, ஒரு துரைத்தனம் அதிகாரத்தோடு இந்த உலகத்திற்கு பாவ மன்னிப்பை கொடுக்க இயேசு வந்திருக்கிறார். அவர் பிறந்திருக்கிறார். அதான் சொல்றார், பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். 1ஆவது அதிகாரம் 30வது வசனத்துல நானும் உங்களுக்கு சொல்றேன், 11 மாசமா எனக்கு நல்ல செய்தியே கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைத்தால், இந்த 12வது மாச துவக்கத்துல சொல்றேன், நீங்க தேவனிடத்தில் கிருபை பெற்று இருக்கிறீர்கள். மறந்துடாதுங்க. நீங்க இருக்கிற வீட்டுல தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்ற மகனே, கிருபை பெற்ற மகளே, நீ வாழ்க என்று வாழ்த்துகிறார். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒருவேளை புத்திர பாக்கியம் இல்லைன்னா, நான் சொல்றேன், நல்ல ஒரு புத்திர பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். இதுல சொன்னது போல அந்த புத்திரன் பெரியவராயிருப்பார், அதிகாரம் படைத்தவராயிருப்பார். இதுவரை ஒரு அதிகாரத்துக்கும் இல்லையேன்னு சொன்னா நல்ல செய்தி உங்களை தேடி வருகிறது. எசேக்கியா ராஜா சனகரிப்பால் கஷ்டப்பட்ட போது ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி, நீ பயப்படாதே, உன்னை நிந்தித்தவனை அவன் மூக்குக்குள்ள நான் சரடை விட்டு நான் நோண்டு, அதாவது நம்ம இங்க உள்ள கன்னியாகுமரி பாஷையில சொன்னா மூக்காங்கயரை போட்டு மூக்குக்குள்ள போட்டு நான் இழுத்துருவேனாரு. இதுவரையிலும் உங்களை எதிர்த்திருப்பாங்க 11 மாதமும். இந்த 12வது மாசம் இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததே உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்க. முதல் வார்த்தை பார்த்தீங்களா? பயப்படாதே. ஒரு கேப்சல் அது. ஒவ்வொரு நாளும் நீங்க பாத்தீங்கன்னா, டாக்டர்கிட்ட போனா நீங்க டெய்லி காலையில சாப்பிட்ட உடனே கேப்சல் போடணும், அல்லது சாப்பிட்டதுக்கு முன்னால் ஒரு கேப்சல் போடணும்னு சொல்லுவாங்க. பயப்படாதே என்ற வார்த்தை 365 நாள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு கேப்சலை போடுங்க, நோய் நீங்கிரும். நீங்க நோயை பற்றி பயப்படுறீங்க, நோய் நீங்கிரும். உங்க பையனுக்கு வேலை கிடைக்கலையேன்னு பயப்படுவீங்க, வேலை வந்துடும். ஏன்னா எபேசியர்ல அதை சொல்லும் போது ரொம்ப வித்தியாசமா சொல்லியிருப்பார். எபேசியர்ல பாருங்க, கிறிஸ்துவை எதுக்காக அனுப்பினார்? எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் எம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கவும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவரை உயர்த்த, உன்னதங்களில் வலது பார்சத்தில் உட்காரும்படி. அப்போ இதுவரை இந்த செகண்ட் பொசிஷன்ஸ் அல்லது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்காது. அலுவலகத்தில் வேலை பார்த்துருப்பீங்க, உங்களை அசட்டை பண்ணியிருப்பாங்க. புத்திர பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். திருமணம் இளையசட்டை அனுப்பும்போது, இந்த திருமணம் எப்பண்டா அது ஒரு பெரிய நல்ல செய்தி. நம்ம சொல்லுவோம், மணவாளனின் சத்தம் கேட்கப்படுது, மணவாட்டின் சத்தம் கேட்கப்படுது. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, டிசம்பர் வந்துட்டாலே, அதுலயும் குறிப்பா கிறிஸ்துமஸுக்கும் நியூ இயர் கடையில பாருங்க, நிறைய மேரேஜஸ் நடக்கும். அது உங்க வீட்லயும் நடக்கும். நல்ல செய்தி அதுதான். நீங்க தொட்டதை துலங்கும். உங்க பிள்ளைகள் பெரியவராய் நல்ல பொசிஷன்ல கொண்டு வர போகிறார். இதுவரை வியாதியில இருந்திருப்பீங்க. நான் இப்ப சொன்னல, பயப்படாதன்னு ஒரு கேப்சல்ல டெய்லி கொடுங்க, உங்க வியாதி நீங்கிரும். கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுப்பார். நான் இங்க இப்ப இருக்கிற இந்த கேம்பஸ் ஒரு ஸ்தாபனத்துடைய ஒரு சேப்பலோடு சேர்ந்த கேம்பஸ். இதுல வந்து ஜெபித்தவங்க எத்தனையோ மீட்பை பெற்றிருக்காங்க. நான் சொல்றேன், 11 மாசமும் மீட்பு பெறல. உங்க வீட்டுல சண்டை சச்சரவா இருக்குன்னா, இனி சமாதானத்தின் தேவன் அங்க வர்றார். உங்க வீட்டுல உதிப்பார். உங்க வீட்டுல மகிழ்ச்சி உண்டாகும். உங்க வீட்டுல மனமகிழ்ச்சி உண்டாகும். நீங்க நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும். என்னமாய் முடியுமோ, இது எப்படி ஆகுமோ அப்படின்னு மரியாள் ஏக்கப்பட்டது போல, நீங்களும் இந்த சர்ச்சை நான் எப்படி கட்ட போறேன், இந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் எப்படி நடத்த போறேன், நியூ இயர் ப்ரோக்ராம் எப்படி நடத்த போறேன், செலவுக்கு காசு இல்லையே ஆண்டவரே அப்படி நீ முழங்கால் நிற்கிற நல்ல ஒரு போதகராக இருந்தா என்ன சொல்றேன், உன்னை தேடி ஆயிரமாய் வரும். நீங்க செய்ய போறீங்க.
புதிய விதமா நிறைய ஆத்துமாக்கள், நீங்க அறியாத ஆத்துமாக்கள் 31ஆம் தேதி உங்க கூட கர்த்தருடைய இந்த நியூ இயர் ஆராதனையில் இருப்பாங்க. உங்க சபை முழுசும் நிரம்பி வழியும், உங்க இல்லம் அப்படி மகிழும். எல்லா பிள்ளைகளும் லீவில் வர்றாங்க, தூர இடத்துல இருக்கிறவங்க வர்றாங்க, வெளிநாட்டில் இருந்து உங்களை தேடி வருவாங்க. உங்க வீடு ஒரு குட்டி பரலோகம் போல கர்த்தர் இந்த 12வது மாசத்துல எல்லா வளங்களையும் பெற்று சமாதானமும் சந்தோஷமுமாய் நிறைந்திருக்க செய்வார் என்று நான் வாழ்த்துகிறேன். கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்கள் நல்ல தகப்பனே, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க நல்ல செய்தியை நானும் சொல்லியிருக்கேன். ஆண்டவர் இயேசு இந்த மாதத்துல ஒவ்வொரு உள்ளங்கள்லையும் ஒவ்வொரு இல்லங்கள்லையும் ஆண்டவர் தோன்றி சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் சந்தோஷத்தையும், மணவாளின் சத்தமும் மணவாட்டின் சத்தமும் பிள்ளைகளுடைய அழுகுரலின் சத்தமும் கேட்கப்பட, உங்க வீட்டில் பிள்ளை பிறந்திருக்கு, எங்க வீட்டில் பிள்ளை பிறந்திருக்குன்னு அப்படி இதுவரையும் புத்திர பாக்கியத்துக்காக ஏங்குறவங்க மகிழ்ச்சி கொண்டாப்பட மாறாங்க. ஆண்டவரே, அப்படி ஆண்டவர் மகிழ்ச்சி நல்ல பிதாவே. ஆமென்.